morning. I'm Dr. Subbaraja Tyagarajan, interventional cardiologist at GKNM Hospital and SPT Hospitals. ஹார்ட் ஃபெயிலியர் இருதய பழுதடைந்ததுன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா இருதய வேலை செய்யற தன்மை கம்மின்னு வச்சுக்கலாம். ஸோ அது இந்தியாவில் இட் இஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஏன்னா நாளுக்கு நாள் ஹார்ட் அட்டாக்கோ, நாளுக்கு நாள் சுகரோ, நாளுக்கு நாள் ப்ரெஷர்னால பாதிக்கிறதோ ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ இதனால ஹார்ட் ஃபெயிலியருங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு மேஜர் பேர்டனாக மாறிட்டே இருக்கு. எஸ்பெஷலி இந்தியா, ஏன்னா டயபெட்டிஸ் நம்ம கண்ட்ரியில் தான் ஜாஸ்தி, பிபி ஹைப்பர் டென்ஷன் நம்ம கண்ட்ரில் தான் ஜாஸ்தி, ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம கண்ட்ரில் ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, பட் ஸ்ட்ரெஸ் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லா நாளையும் நம்ம ஹார்ட்டில் வந்து பாதிப்பு வந்து உண்டாச்சுன்னா, கரெக்ட் பண்ண முடியாத பாதிப்பு உண்டாச்சுன்னா அதுதான் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வந்து காமனாக இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஹார்ட் அட்டாக்னால வரக்கூடிய பிரச்சனை தான். அது வந்து நம்ம கரெக்டாக டயத்துக்கு ரீச் பண்ண முடியாததுனால நம்ம ஹார்ட் வந்து பழுதடைஞ்சிருது, அதை வந்து சரி செய்ய முடியாமல் போயிடுது. இப்போ நிறைய மருந்துகள் வந்திருக்கு, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு புது மருந்துகள் வந்திருக்கு. இதுதான் இப்போ கரண்ட் சினாரியோ. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கு ஜாஸ்தி ரிஸ்க்ல இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, ஹைப்பர் டென்ஷன் தட் இஸ் பிபி ஜாஸ்தியாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு, நெக்ஸ்ட் வந்து காமனஸ்ட் வந்து ஹார்ட் அட்டாக்னால வரக்கூடிய பாதிப்பு. அதை தவிர நம்ம சத பிரச்சனை, நமக்கு கார்டியோமயோபதின்னு சொல்ற ஹார்ட் சத பிரச்சனை சின்ன வயசுலேருந்தே இருக்கலாம், பரம்பரையாக இருக்கலாம். கேள்விப்பட்டிருப்பீங்க, சடனா உயிர் இறந்துட்டாங்க, சின்ன வயசுலயே உயிர் போயிடுச்சு, அந்த மாதிரி சொல்றது, அது ஒரு ரீசனா இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப நாளைக்கு அவங்களுக்கு இருதய துடிப்பு பிரச்சனை இருந்தா அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து இருதயம் பழுதடைஞ்சு போகலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ராபப்ளி எப்படி வந்து யூ வில் ஐடென்டிஃபைனா, ஒன்று வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, தட் இஸ் ரொம்ப ஜாஸ்தியாக மூச்சு விட சிரமமாக இருக்கிறது, மேல் மூச்சு வாங்குறதுன்னு சொல்றது, கொஞ்சம் தூரம் நம்ம நார்மலாக பெட்ல இருந்து கிச்சன் வரைக்கும் போயிட்டு திருப்பி பெட்ரூமுக்கு வர்றதுக்குள்ள நமக்கு மூச்சு வாங்குறது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நமக்கு வந்து ஒரு திடீர்னு வேர்க்கிறதோ, ஒரு நெஞ்சு படபடப்பு வருதோ, இதெல்லாம் இந்த ஹார்ட் ஃபெயிலியரோட சிம்டம்ஸ். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து நம்ம இசிஜி எடுக்கலாம், எக்கோ ஸ்கேன் கண்டிப்பாக அதில் தான் ஜாஸ்தியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எக்கோங்கிறது நம்ம வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஹார்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்து எந்த சதப்பு பகுதி, எந்த இடத்துல பிரச்சனை, எவ்வளோ எப்படி அது வேலை செய்கிற தன்மை எப்படி இருக்குது, அதனால என்ன பிரச்சனைகள், இருதயத்தில் வேறு என்ன வந்திருக்குங்கிறத நம்ம ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அதை தாண்டி இப்போ புது டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேன், எக்கோவோட எம்ஆர்ஐ ஸ்கேன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், பட் எம்ஆர்ஐ எடுக்க வேண்டியது. அதில் வந்து வேல்வை பார்க்க முடியும், எக்கோவில் என்னென்ன பார்க்க முடியுமோ எல்லாத்துலேயும் பார்க்க முடியும். இன்னொன்று இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னொன்று சிடி ஸ்கேன் பண்ணியும் நம்ம வந்து இருதயம், அந்த ஹார்ட் ஃபெயிலியர் நமக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது, என்ன எவ்வளோ தூரம் பழுதடைஞ்சிருக்கு, என்ன பண்ணலாம், எதனால் அப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு காரணத்தை உத்தேசமாக கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாக்டாக ஏன் உங்களோட இருதயம் பழுதடைஞ்சிருக்கு, ஹார்ட் அட்டாக் இல்லை, வேறு எதனால் பழுதடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பயாப்சி ஸ்கேன் எடுக்கிறது. அது அவ்வளோ காமனாக நம்ம பண்ணுறது இல்லை, ஏன்னா அதோட காம்ப்ளிகேஷன் ரேட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் ஏதோ ஒரு காரணம் அதை சரி செய்ய முடியும், சரி செஞ்சுட்டா நம்ம இருதயம் நார்மல் ஆகிடும்னு தோணுச்சுன்னா டாக்டர் வந்து பயாப்சி பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணால் இம்ப்ரூவ் ஆகிடும்னு தோணுச்சுன்னா அதை பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் வைஸ் வந்து முன்னாடி காலத்தில் ட்ரீட்மெண்ட் எதுக்காக இருந்துச்சுன்னா, நம்ம வந்து அதனால நமக்கு மேற்கொண்டு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும், அதனால நம்ம அடிக்கடி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அதே சமயம் நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம உடம்ப வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி வச்சுக்கிற மாதிரி, அதுக்காக தான் மருந்துகள் இருந்துச்சு. இப்போ நிறையா மருந்துகள், புதுசாக லேட்டஸ்ட் மருந்துகள் நிறையா வந்துருக்கு. இது என்ன பண்ணுன்னா, நம்மளோட பம்பிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துருக்கு புதுசாக. ஸோ இது வந்து அது மட்டும் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கரண்ட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் தேவைப்படும்.
எதுக்காக நான் சொன்ன மூச்சோட சிரமம் வருது, பல்மனரி எடிமான்னு சொல்றது, மூச்சு நுரையீரலுக்குள்ள நீர் கோர்த்துக்கிறது, உடம்புக்குள்ள நீர் சேர்த்துறது, ஆள் வீக்கம், முக வீக்கம், இது எல்லாமே இந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இதையும் வந்து நம்ம புது மருந்துகள் அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் சேர்ற அளவுக்கு தொந்தரவு கொடுக்காம பார்த்துக்கிறதுங்கிறது கன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. நிறைய ஸ்டடீஸ் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ. ஸோ அந்த மெடிசன்ஸ் வந்து இப்போ உள்ள ரியாலிட்டியில் நிஜமாவே அது வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பாதிப்புள்ள மக்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கடைசியாக இது என்ன எக்ஸாக்ட் ட்ரீட்மெண்ட் என்ன டாக்டர்னு கேட்டால் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தான். ஸோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அவ்வளோ சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் பண்ணிட முடியாது. ஏன்னா இன்னொரு ஹார்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால ஆர்டிஃபிஷியலாக ஹார்ட் கிரியேட் பண்ண ஒழிய இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஸோ அதனால எப்பயுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், என்னோட ஸ்டாண்டர்ட் சேயிங். ஸோ வருமுன் காக்கிறது தான் எப்பயுமே ஐடியல். ஸோ இப்போ உள்ள ஸ்டேஜில் நம்ம ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப சில பேருக்கு தான் அது சாத்தியமாகும். ஒன்று ஃபினான்ஷியல் பர்டன், காசு செலவும் ஜாஸ்தி, ப்ளஸ் அதே சமயம் அதோட காம்ப்ளிகேஷன் எப்படி இருக்கும் என்னங்கிறத அசஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஸோ தெர் ஆர் மெனி மெடிசன்ஸ் டு ஹெல்ப் யூ டு ஸ்டே நார்மல், பட் தெர் ஆர் நோ மெடிசன்ஸ், நோ கியூர் ஃபார் திஸ் ஹார்ட் ஃபெயிலியர் ஆஸ் சச். ஸோ அதனால ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ த பேஷண்ட்ஸ் இப்போ ஹார்ட் ஃபெயிலியரோட இருக்க பேஷண்ட்ஸ்க்கு மெடிசன்ஸ், நல்ல மெடிசன்ஸ் வந்திருக்கு. அதை வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணி அப்பப்போ அந்த மெடிசனுக்கு செக் பண்ண வேண்டிய பிளட் டெஸ்ட்ஸ்லாம் செக் பண்ணி பிபி எல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கிட்டு, சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு, உங்களுக்கு இருதய பிரச்சனை இருந்தால் அதுக்கு என்ன வைத்தியமோ அதை பண்ணுறது. ப்ளஸ் ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு திடீர்னு ஹார்ட் பழுதடைஞ்சிருக்கு, அந்த காரணத்தை சரி பண்ண முடியும்னா அதை சரி பண்ணால் கண்டிப்பாக உங்கள் இருதயம் நார்மல் ஆகும். இன்னொன்று, நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கை இன்னமும் லேசாக எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு நெஞ்சு வலி வந்தால் முதல்ல அது இருதய வலியாங்கிறத ரூல் அவுட் பண்ணிடுங்க. அது இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களுக்கு அது கேஸாக இருக்கலாம், இல்லை வயிறு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதோ நேற்று சாப்பிட்டேன் அதை ஏதோ பிடிச்சிருக்கும், வாயு பிடிச்சிருக்கும், இதெல்லாம் வந்து செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சுகர் இருந்தாலோ, உங்களுக்கு ஒரு பிபி இருந்தாலோ, இல்லை உங்கள் வயசு 50-55க்கு மேலே இருந்தாலோ, சிகரெட் பிடிக்கிறவராக இருந்தாலோ, இல்லை நீங்கள் நடக்கிறது அந்தளவு இல்லை, நம்ம கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குன்னு எப்பயோ டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு லேசான நெஞ்சு வலி வந்தால் கூட முதல்ல அது இருதயத்தினால இல்லைங்கிறத ரூல் அவுட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் நினைக்கிறத நினச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டா நாளை பின்ன உங்களுக்கு இருதயம் பழுதடையாமல் பார்த்துக்க முடியும். ஒன்ஸ் பழுதடைஞ்சால் நான் சொன்ன மாதிரி தேர் ஆர் கொஞ்சம் மருந்துகள் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் இருதயத்தை இயங்க வைக்கிறதுக்கான மருந்தே தவிர வந்ததை சுத்தமாக சரி பண்ணுறதுக்கு மருந்து இல்லை. ஸோ அதை வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். உங்கள் இருதயத்தை பத்திரமா பார்த்துக்கணுன்னா இந்த ஸ்டெப்ஸை தயவு செஞ்சு எடுக்கணும். ஒன்று, கொஞ்ச நேரமாவது வாக்கிங் போகிறது, இல்லை ஸ்விம்மிங் பண்ணுறது, இல்லை சைக்கிளிங் பண்ணுறது, அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு பண்ணால் கூட போதும். ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் அதை நிறுத்துறதுக்கான வழிமுறையை பார்த்து அதை நிறுத்துறது பெட்டர். நெக்ஸ்ட், உங்களுக்கு பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் தயவு செஞ்சு பிபி மாத்திரையை சாப்பாடு மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து எனக்கு இன்னைக்கு பிபி சரியாயிடுச்சு, நான் இன்னைக்கு சாப்பிடல, நான் நாளைக்கு எனக்கு பிபி ஒரு மயக்க மாதிரி இருக்கு, நான் அப்போ எடுத்துக்கிறேன் மாத்திரையை, அப்பப்போ தான் தோணும் போது தான் எடுத்துப்பேன், நான் மருந்து மாத்திரை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், இதெல்லாம் சொன்னோம்னா நாளைக்கு நம்ம இருதயம் பழுதடைஞ்சால் நமக்கு வந்து அப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால நம்ம பிபி கண்ட்ரோல் ப்ராப்பராக வச்சுக்கிறது, சுகர் கண்ட்ரோல் ப்ராப்பராக வச்சுக்கிறது, கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக இருந்தால் ப்ராப்பராக வச்சுக்கிறது, கிட்னி ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தால் அதுக்கு உரிய வைத்தியம் பண்ணி அதை ப்ராப்பராக வச்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மோக்கிங், நான் சொன்னது ஆல்ரெடி, ஸ்மோக்கிங் நிறுத்திட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். இது எல்லாமே பண்ணி நம்ம இருதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும். ஆல்ரெடி இருதயம் பாதித்தவங்க பயந்துக்க வேண்டாம், நிறைய மெடிசன்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு மேற்கொண்டு தொந்தரவு வராமல் பார்த்துக்கிறதுக்கும். அதுலேருந்து நம்ம ப்ராப்பராக நம்ம கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி அதை ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லாமல் லைஃப் ப்ரொலாங் ஆகும். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. ஒன்று அதில் ப்ராப்ளம் வந்து காஸ்ட் ஒன்று. நெக்ஸ்ட், அந்த ஹார்ட் உங்களுக்கு வச்சால் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குமா, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குமாங்கிற அனலைஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நிறைய ஹார்ட் டக்குன்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால் பயப்படாமல் நம்ம வழிமுறைகளை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹார்ட்டோட வாழ முடியும்.
ஸோ ஆஸ் அ கார்டியாலஜிஸ்ட், ஒரு இருதய நிபுணரா என்னால எப்படி நம்ம பேஷண்ட்ஸை வந்து ஹெல்ப் பண்ண முடியும்னா, மெயின்லி கவுன்சிலிங். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அறியாமை வந்து இன்னமும் நிறையா இருக்கு. ஸோ அவங்கள புரிய வச்சுட்டோம்னா ப்ராபப்ளி மேக்கிங் தம் அண்டர்ஸ்டாண்ட் இன் அ பெட்டர் வே to how to live with the problem or how to avoid those problems. I think that is a major role we play. Next thing is probably most of the patients வந்து என்னோட patients வந்து they come regularly, the sense வர முடியலனா கூட they call me and discuss about what is happening. So அந்த ஒரு ஃபாலோ அப் ஒருத்தட்ட இருந்துச்சுன்னா அது ப்ராபப்ளி உங்களோட இருதயம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி மாறுது, எப்படியெல்லாம் மருந்துகளை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு டாக்டரை பார்த்தாலும் அவங்களோட ரெகுலர் ஃபாலோஅப்ல இருந்தால் தான் அவங்க உங்களுக்கு வந்து சிம்டம் ஃப்ரீயா, இந்த சென்ஸ் தொந்தரவு இல்லாத அளவுக்கு மருந்துகளை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட லைஃப்பை வந்து ஸ்மூத் ஆக்க முடியும். இந்த ப்ராப்ளம்ல இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்ங்கிறது ஒன்று இருக்கு. அது என்னன்னா, எவ்வளோ நம்ம வந்து பாதிப்பு இருக்கோ, நமக்கு அந்த டிப்ரெஷன் வருதோ, நம்ம வந்து நார்மலா டெய்லி டே டு டே நம்ம சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திரிச்சா கூட நமக்கு அந்த ஒரு லைஃபோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம போயிடும். ஸோ அதை வந்து நீங்க டாக்டரோட அட்வைஸ் படி ஃபாலோ பண்ணிட்டா ப்ராபப்ளி அதுல இருந்து நீங்க வந்து அந்த டிப்ரெஷன்ல இருந்து அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொஞ்சம் பெட்டரா குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்க முடியும்னு ஐ பிலீவ். தேங்க்யூ.